Welcome back to our session, second session. Myself, Dyson Ramakrishnan. Day 9, session 2. Day 9, session 6:40 to 7:20 p.m. என்ன பார்க்க போறோம்னா ரூட் லோக்கஸ், சரிங்களா? ரூட் லோக்கஸ் டெக்னிக். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் லோக்கஸ் நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லிருக்கோம்னா, ரூட் லோக்கஸ் ஆர் ட்ரெஜெக்டரி ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் when system parameter varies. The basic properties and the system construction of the root loci pass due to W. Okay. Next, root contours. Root contours என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாருங்க, root loci of multiple variable parameters can be treated by varying one parameter at time. வழக்கமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, kன்றது ஒரு பாராமீட்டரா வச்சுக்கிட்டு அதை வேரியேஷன் பண்ணா உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை அனலைஸ் பண்ணுவோம். அந்த போல்ஸ் லொகேஷன்ஸ் மாறும், அதை வச்சு நம்ம ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இந்த கேவோட வேல்யூ வந்து 0 இருந்தா எந்த இடத்துல இருக்கும், இன்ஃபினிட்டி இருந்தா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இங்க ரூட் கான்டூர்ஸ்ன்ற மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ஒன்றும் கிடையாது, ரூட் லோக்கி ஆஃப் மல்டிபிள் வேரியபிள் பேராமீட்டர்ஸ். இப்போ வந்து கேவும் மாறும், இல்ல சம் அதர் பேராமீட்டர்ஸ் அதுவும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா என்ன சொன்னா K1 K2 அந்த மாதிரி. ஸோ இதுல என்னன்னா, நீங்க என்னென்ன ரூட் கான்டூர்ஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேராமீட்டர்ஸ் மாற்ற முடியும். அதாவது மல்டிபிள் வேரியபிள் பேராமீட்டர்ஸ்ன்ற விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அது பேர் ரூட் கான்டூர்ஸ். சிம்பிளா சொல்லும். ஒரு சில டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். என்ன டெஃபினிஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரூட் லோக்கஸ் RLனா ரூட் லோக்கஸ், சரிங்களா? ரெஃபர்ஸ் டு தி ரூட் லோக்கி வித் பாசிட்டிவ் k. k ஓட வேல்யூ வந்து 0 to infinity, சரிங்களா? நம்ம வழக்கமா இதான் பார்த்திருப்போம். பழைய நான் உங்களுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாமே வந்து 0 to infinity தான் நடத்திருப்பேன். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பார்க்கலாம்னா, காம்ப்ளிமெண்டரி ரூட் லோக்கஸ் இன்னொரு விஷயம் பார்ப்போம். CRLனா காம்ப்ளிமெண்டரி ரூட் லோக்கஸ் சொல்லுவாங்க. அது வந்து என்ன வேரியேஷன், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து கேவோட வேல்யூ வந்து பாருங்க பாசிட்டிவா இருந்தது 0 to infinity, ஆனா இது வந்து நெகட்டிவா இருக்கு. சோ அப்போ வந்து அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ரூட் லோக்கஸ் சொல்றாங்க. ரூட் லோக்கஸ் காம்ப்ளிமெண்டரி ரூட் லோக்கஸ் CRL தான், சரிங்களா? நெக்ஸ்ட் RCனா வந்து ஒன்றும் கிடையாது, அது வந்து ரூட் கான்டூர்ஸ். நான் ரூட் கான்டூர்ஸ் வந்து என்ன சொன்னா, பேராமீட்டர்ஸ் வந்து சிங்கிள் பேராமீட்டர் வேரியேஷன் இருந்தா அது வந்து ரூட் லோக்கில சேர்த்துக்கலாம். மோர் தென் ஒன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ரூட் கான்டூர்ஸ் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ மொத்தமா ரூட் லோக்கினா மொத்த இதுவும் சொல்லலாம். மைனஸ் அந்த கேவோட வேல்யூ வந்து வேரியேஷன் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஞாபகம் வச்சுங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து என்னன்னா, திடீர்னு சிம்பிளா கொடுக்கலாம். ரூட் லோக்கஸ் வந்து ரெஃபர்ஸ் ஃபார் பாசிட்டிவ் எஃப் கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் MCQல. இந்த காம்ப்ளிமெண்டரி ரூட் லோக்கஸ் அது எந்த கேல வரும்ன்ற விஷயத்தை கேட்கலாம், நல்லா பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்லைடு என்ன பார்க்கலாம்னா, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா? ஓகே. இப்போ இதுல என்னன்னா, சப்போஸ் g of s h of s contain a variable parameter k as a multiplying factor அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1 plus g of s h of s இருக்குல்ல, அங்க வந்து இந்த 1 plus k g of s h of s அப்படி இருந்ததுன்னா such that அந்த k வேல்யூ வந்து வேரியேஷன் பண்ணா என்ன ஆகும், அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, g of s h of s அதை வந்து சிம்பிளா என்ன எப்படி சொல்றேன்னா, இது ஓப்பன் g of s h of s ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றது ஒன்றும் கிடையாது, சிம்பிளா வந்து இந்த k பை நியூமரேட்டர் பார்ட் வந்து ஜீரோஸ்ன்ற மாதிரியும் டினாமினேட்டர் பார்ட் வந்து போல்ஸ்ன்ற மாதிரியும், அதாவது q by p ஃபார்ம்ன்ற மாதிரி எழுதிருக்கேன், k q by p, சரிங்களா? ஸோ இதுல வந்து என்னன்னா, p of s வந்து போல்ஸ்னு சொல்லியிருக்கேன், கரெக்டா? போல்ஸோட ஆர்டர் அண்ட் ஆர்டர் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் n அண்ட் ஜீரோஸோட ஆர்டர் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து m இருக்குன்ற மாதிரி சொல்றேன். ஸோ இங்க சிம்பிளா என்ன சொன்னா, s power n plus an minus 1 s power n minus 1 plus dot dot a1s plus a0. இதுவும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான். s power m plus bn minus 1 s power m, சாரி இது n, இது எல்லாமே n, இது எல்லாமே m. இங்க வந்து m வரும், bn minus 1 வராது, bm minus 1 இருக்கும், சரிங்களா? bm minus 1 and s power m minus 1 plus b1s plus b0, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் என்ன பார்க்கலாம்னா, இப்போ பேசிக் ப்ராப்பர்ட்டி சொன்னேன். இப்போ வந்து என்னன்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். நம்ம நார்மலா வந்து என்ன பார்த்திருப்போம்னா 1 plus g of s h of s equal to 0 ன்னு சொல்லிருப்போம், கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து நான் k ஓட வேல்யூ இன்க்ளூட் பண்ணி நான் எழுதுறேன், 1 plus k g of s h of s equal to 0. அப்போ வந்து என்ன ஆகும்னா 1 plus k g of s h of s equal to 1 plus k, இன்னொரு ஃபார்ம் சொல்லியிருந்தேன், k into q of s p of s. அதாவது g of s h of s வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா q of s p of s ன்ற மாதிரி q of s divided by p of s ன்னு சொல்லியிருப்பேன், அந்த விஷயம் தான். ஸோ இப்போ பாருங்க, 1 plus kq of s by p of s equal to p of s plus kq of s divided by p of s இந்த மாதிரி இருக்கு. இது சிம்பிளா ஒன்னு சொல்றேன், நியூமரேட் பார்ட் q of s வந்து என்னன்னா 0 சொல்லுவோம், டினாமினேட் பார்ட் வந்து போல்ஸ் சொல்லிருப்போம், சரிங்களா? இப்போ மேல வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க, ஒரு போல்ஸோட விஷயமும் வந்திருக்கு பிளஸ் ஜீரோஸோட விஷயமும் வந்திருக்கு, சரிங்களா? போல்ஸ் பிளஸ் k டைம்ஸ் ஆஃப் இந்த ஜீரோஸ், அந்த ரெண்டு விஷயமும் வந்திருக்கு. கீழே டினாமினேட் டேர்ம் வந்து போல்ஸ் தான் வந்திருக்கு.
ஸோ இதை வந்து பேசிக்கான விஷயம் தான், ரிமெம்பர் பண்ணிக்கங்க, யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மேக்னிடியூட் கண்டிஷன். மேக்னிடியூட் கண்டிஷன் வழக்கமாக வந்து மேக்னிடியூட்னா என்ன சொல்லியிருக்குன்னா, ஜி ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் வந்து 1ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இங்க வந்து என்னன்னா இந்த ஒரு கேவும் இங்க இருக்குல்ல. ஸோ நம்ம இப்போ வந்து கே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தோம். அப்போ கேவும் இருக்கு. சரிங்களா? அப்போ கே இன்டு ஜி மேக்னிடியூட் ஆஃப் கே இன்டு ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் இருக்கும் ஈக்குவல் டு 1 வந்திருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ்னா 1 டிவைடட் பை சாரி 1 பை கேன்ற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. கண்டிஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ். கண்டிஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ் பாருங்க சும்மா. ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே பார்த்த ஃபார்முலா தான். 2q + 1 20 டிகிரி k வந்து greater than or equal to 0 வந்தா இது வந்து odd multiples of pi radians. Next sorry even நெக்ஸ்ட் இப்போ ஆக்சுவலா இது வந்து ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் சொல்லிருக்கலாம். இது வந்து நம்ம ஜெனரலா பார்த்த விஷயம் என்னன்னா, இது வந்து ரூட் லோகஸ்க்கு வந்திருக்கும். இங்க கீழே ஒன்னு ஆங்கிள் கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு வந்திருக்கும். காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ் அதாவது இங்க நான் k ஓட வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. k ஓட வேல்யூ வந்து greater than or equal to 80 அப்படி சொல்லிருக்கேன். இங்க வந்து என்ன சொல்லிருக்கேன்னா k வந்து less than or equal to 0. சோ அப்ப ஆக்சுவலா இதுல என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ரூட் லோகஸ்க்கான விஷயம், இது வந்து காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கான விஷயம். சரிங்களா? ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். RL and CRL. இங்க வந்து q ஓட வேல்யூ 0 +or -1 +or -2 இந்த இங்க q ன்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் தான். சோ q ஓட வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? So the condition of angles is used to determine the trajectories of the root loci in the S-plane. Next வந்து once the root loci are drawn, the value of k and the root loci are determined by the condition of magnitude. நம்ம இது வந்து சம்ஸா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் சொல்றேன். என்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் சொல்றேன்னா, the difference between the sum of angles of the vector drawn from the zeros and those from the poles of g of s to the point is an odd multiples of 180 degree for positive value of k. Next, the difference between the sum of angles of the vectors drawn from the zeros and poles g of s to the point is an even multiples of pi radians. அது என்னன்னா ஒண்ணும் கிடையாது இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல பாருங்க. இப்போ வந்து நம்ம வழக்கமா வந்து எப்படி இருக்கும்னா, மேல நியூமரேட்டர் பார்ட் வந்து போல்ஸ் இருக்கும், டினாமினேட்டர் வந்து பார்ட் வந்து ஜீரோஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் தி வெக்டர்ஸ் drawn from the zeros னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் பார்ட்னா பாசிட்டிவ் எழுதுவோம், டினாமினேட்டர் பார்ட் வந்து நெகட்டிவ் எழுதுவோம். அப்ப டிஃபரன்ஸ் னு சொல்லும்போது zeros minus poles ன்ற மாதிரி வந்திருக்கும். அதோட ஆங்கிள் வந்து from the poles of g of s so that the point is an odd multiples of pi radians. இது வந்து odd multiples ஆ இருக்கும், இது வந்து even multiples ஆ இருக்கும். சோ இது ரூட் லோகஸ்க்கு, இது காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல இது வந்து பாருங்க, இதுல வந்து என்னன்னா ஓகே k ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணாத மேக்னிட்யூட் ஆஃப் k அப்படி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு क्वेश्चन கேட்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு அந்த ரூட் லோகஸ் வந்து ஆக்சுவலா இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு போல்ஸ் இருக்கு, இங்க ஒரு போல்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஜீரோஸ் இருக்கு, இங்க ஒரு போல்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை போல்ஸ் இருக்குன்னா 3 போல்ஸ் இருக்கு, ஒரு ஜீரோ இருக்கு. சரிங்களா? சோ இந்த S1ன்ற ஒரு பாயிண்ட் டெஸ்ட் பாயிண்ட், அந்த டெஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட ரூட் லோகஸ்ல இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஆங்கிள் கண்டிஷன் அண்ட் மேக்னிட்யூட் கண்டிஷன் செக் பண்ணலாம். சோ இங்க வந்து என்னன்னா, இன்கேஸ் k ஓட நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, k ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிருக்கேன். சோ k ஓட வேல்யூ வந்து ஒண்ணும் கிடையாது, product of length of the vectors drawn from poles divided by product of length of vectors drawn from zeros. சிம்பிளா வந்து உங்களோட டெஸ்ட் பாயிண்ட் ஒன்னு கொடுத்துருவாங்க, இந்த லென்த் ஆஃப் த வெக்டர்ஸ் கொடுத்துடலாம். நம்மளுக்கு டிஆர்பில இப்படி ஈஸியா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. லென்த் ஆஃப் த வெக்டர்ஸ் கொடுத்துடலாம், சோ அதோட மேக்னிட்யூட் கொடுத்துடலாம். சோ இப்போ மேக்னிட்யூட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம், k ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த போல்ஸ்ல இருந்து பாருங்க, போல்ஸ்ல இருந்து டெஸ்ட் பாயிண்ட்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பாருங்க, அதோட மேக்னிட்யூட் வந்து b ன்னு கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி இந்த செகண்ட் போல் பாருங்க, செகண்ட் போலுக்கு அந்த டெஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதோட மேக்னிட்யூட் c as well as தேர்ட் போலுக்கு அந்த டெஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதோட மேக்னிட்யூட் வந்து d. சோ அப்போ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா BCD. சரிங்களா? சோ சிம்பிளா என்ன சொல்றேன், மேக்னிட்யூட் ஆஃப் வெக்டர்ஸ் drawn from poles வந்து BCD. சரிங்களா? divided by product of the length of vectors drawn from zeros. இப்போ ஜீரோஸ்ல இருந்து அந்த டெஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதோட மேக்னிட்யூட் வந்து a. சோ சிம்பிளா a. சோ BCD by a ன்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் தி ரூட் லோகி. சரிங்களா? ப்ராப்பர்ட்டீஸ் இதுல வந்து என்னன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பிளஸ்னா, நீங்க சிம்பிளான விஷயமா தான் இருக்கும், எல்லாமே வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ரூட் லோகஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் போல்ஸ் அண்ட் எண்ட் வித் ஜீரோ சொல்லியிருப்பேன். ஸோ
போல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட கே வேல்யூ என்னவா இருக்கும்ன்றது ஞாபகம் வச்சுங்க. கே வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஸோ ரூட் லோக்கஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் போல்ஸ் அண்ட் எண்ட் வித் ஜீரோஸ். இந்த 2 பாயிண்ட் மறக்காதீங்க. அப்போ வந்து கே ஸ்டார்ட் பண்ணும்போது கேவோட வேல்யூ வந்து 0வா இருக்கணும், எண்ட் பண்ணும்போது கேவோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியா இருக்கணும். சரியா? அது வந்து ரூட் லோக்கஸ்க்கு. சரிங்களா? காம்ப்ளிமெண்டரிக்கு என்ன வரலன்னா ஸ்டார்ட் பண்ணது இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் பண்ணி 0ல முடியும். 0ல முடிஞ்சா அது வந்து காம்ப்ளிமெண்டரி ரூட் லோக்கஸ். சரிங்களா? நம்மளது வந்து ஜெனரலா ரூட் ஆர்எல் மட்டும் சொன்னேன். ஆர்எல்க்கு வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணும், இன்ஃபினிட்ல முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்னு அதை வச்சுக்கிட்டு இன்னொன்னு சொல்லணும். நீங்க ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா மறந்துடுவீங்க. அதனால ஆர்எல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. when the magnitude of k equals 0, the 3 roots of r at. சரிங்களா? அப்போ வந்து சிம்பிளா என்ன சொல்லலாம், இப்போ நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிருக்குமா, எழுதிருக்கும் போது என்ன, இங்க கே வேல்யூ வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. கே வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட போல்ஸ் கிடைச்சிருக்கும். பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த கே வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் போல்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ கே ஓட வேல்யூ 0 இருக்கும்போது இங்க என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, போல்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கேவோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு வைங்க. கேவோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு வச்சீங்கன்னா அது வந்து என்ன வேல்யூ காமிக்கும், 0வோட வேல்யூ தான் காமிக்கும். இங்க ஆக்சுவலா இங்க வந்து 3 போல்ஸ் இருக்கு, ஆனா இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு, ஒரே ஒரு ஜீரோஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு ஜீரோக்கு அதோட வேல்யூ வந்து -1. மத்த இத 3 போல்ஸ் இருக்கனால மீதி 2 இதுக்கு இல்ல, அதனால வந்து மீதி 2 வந்து இன்ஃபினிட்டின்ற மாதிரி வச்சுங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம், ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட் வித் போல்ஸ் அண்ட் எண்ட் வித் ஜீரோஸ். அப்போ இங்க 3 போல் இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருந்ததுன்னா ஒரு போல் வந்து ஒரு ஜீரோல எண்ட் பண்ணிருக்கோம், மீதி 2 போல்ஸ் வந்து இன்ஃபினிட்டில எண்ட் பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த விஷயம். சோ இந்த क्वेश्चनல யாருக்காவது புரியாம இருக்கா, இந்த விஷயம் யாருக்காவது புரியாம இருக்கா? புரியாம வந்து ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க, ஆன்சர் ரைஸ் பண்ணி கேளுங்க. கேளுங்க, சொல்லுங்க. சார் அது செகண்ட் சொன்னீங்கல்ல, அது புரியலங்க. the magnitude of k equal to infinity ன்ற மாதிரியா? ஆக்சுவலா இங்க முதல்ல வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. இதுல எத்தனை போல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 போல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா ஜீரோஸ் எத்தனை இருக்கு, ஒரு ஜீரோ தான் இருக்கு. நம்ம ரூட் லோக்கஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா போல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஜீரோஸ்ல முடியணும். சரிங்களா? சோ இப்ப ஒரு போல் ஆக்சுவலா ஒரு போல்ன்றது ஒரு ஜீரோட தான், ஒரு போல் எண்ட் வித் 1 0ன்னு சொல்லிக்கலாம். ஆனா இங்க 3 போல் இருக்கு. அப்ப என்ன பண்ணா ஒரு போல் வந்து end with 1 0, remaining 2 poles வந்து end with infinity. சரிங்களா? அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்டோட விஷயம். ஸோ ஒரு போல் வந்து end with -1 0 -1ல முடியுது, மீதி 2 போல் வந்து இன்ஃபினிட்டின்ற ஒரு விஷயத்துல முடியும். சரிங்களா? ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச் ஆஃப் ரூட் லோக்கி. இன்னைக்கு சொல்றது எல்லாமே வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் சொல்லியிருப்பேன். பழசு கொஞ்சம் சிம்பிளா சொல்லியிருப்பேன், கொஞ்சம் அதை விட ஒரு படி மேல. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட் லோக்கி அப்படின்றது, பிரான்ச்சஸ் பத்தி பார்ப்போம். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட் லோக்கி இஸ் a locus of one root when k varies from -infinity to +infinity. நம்ம பழசு வந்து 0 to infinity, அந்த ரூட் லோக்கி வந்து பழசு எல்லாமே சொன்னது எல்லாமே 0 to infinity சொன்னேன். இப்போ இந்த இதுல வந்து -infinity to +infinity சொல்றேன். ஸோ மொத்தம் அதுல 3ன்னு கிடைச்சிருந்தா டோட்டல் ரூட் லோக்கி வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நான் அந்த ரூட் லோக்கஸ்க்கு மட்டும் 3 கிடைச்சிருக்கு பிரான்ச் சொல்றேன்னா, இப்போ வந்து டோட்டல் ரூட் லோக்கி வந்து மொத்தம் 6 பிரான்ச்சஸ் கிடைச்சிருக்கும். ஸோ சிம்பிளா 3 6 டபுள் பண்ணி சொல்லிடுங்க, ஒரே இதா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் the following property of root loci results since the number of branches of root loci must equal the number of roots of the equations. சரிங்களா? the following property of root loci results in the number of branches of root loci must equal the number of roots of the equations. சிம்பிளா இது இன்னொரு மெத்தடே சொல்றாங்க. உங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல எத்தனை அந்த பவர் இருக்கும்ல, பாலினாமியலோட பவர், அந்த ஆர்டர் இருக்கும்ல, அந்த ஆர்டரை வச்சுட்டு அப்படியே நீங்க டைரக்டாவே சொல்லிடலாம். இப்போ அதுல s⁴ இருந்துச்சுன்னா மொத்தம் 4 பிரான்ச்சஸ் இருக்கும், அப்படி அந்த மாதிரி சொல்லிடலாம். சரிங்களா? So the following problem root loci results in the number of branches of the root loci must equal the number of roots of the equations. சரிங்களா? அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த பழைய இது நம்மளுடைய ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பேன். f(s)ன்ற மாதிரி என்னன்னு சொல்லிருப்பேன், 1 + k q of s by p of s ன்னு சொல்லிருப்பேன். அதுதான் வந்து இப்படி எழுதி இது ஒரு பாலினாமியல் ரெப்ரசன்டேஷனா சொல்லிருப்பாங்க. அது f(s) = p of s + k q of s. இது ஒரு பாலினாமியல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா இருந்திருக்கும். சோ இதுவும் வந்து அதேதான், இதுவும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான். 1 + g of s h of s = 0, அதுவும் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள், இது क्वेश्चन.
consider the characteristic equation ஒரு question s into s plus 2 into s plus 3 plus k into s plus 1 equal to 0. Find the number of branches of root loci அப்படின்னு கேட்டிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா போனதுல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன்? யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர்? Number of roots equal to number of branches. அதாவது இப்போ இங்க எத்தனை ரூட்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியுமா? 3 roots. 3 தான் இருக்கும். ஏன்னா s into s into s அப்ப s cube இருக்குமா? s cube னா மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கும். அப்ப 3 branches இருக்கும். சரிங்களா? வேற ஒன்றும் இதுல நிறைய சொல்ல அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் அந்த क्वेश्चन. Symmetry of root loci. Root locus is symmetrical about என்ன ஆக்சிஸ்? ரியலா இமேஜினரியா? இது நிறைய क्वेश्चंसல ஆல்ரெடி பழைய நம்ம क्वेश्चन பேப்பர்ல நிறைய தடவை கேட்டிருக்கேன். Root locus symmetrical about real axis. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு டயகிராம் பாருங்க. இதுல என்னென்ன விஷயம்லாம் சொல்லலாம்னு பாருங்க. அந்த டயகிராம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா போல்ஸ் ஒரு போல் வந்து s = 0ன்ற பொசிஷன்ல இருக்கு. இன்னொன்னு வந்து s = -1 இருக்கு. s = -1 இருக்கு. நோ ஜீரோஸ். கரெக்ட்டுங்களா? 3 போல் அண்ட் 0 எதுவுமே இல்ல. சோ k = 0ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு. k = -1ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு. அப்புறம் k = -2ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு. சரிங்களா? சரி, நம்ம ஜெனரலா பழைய ரூட் லோகஸோட பழைய விஷயத்துக்கு வருவோம். என்ன பாப்போம்னா அந்த ரூட் லோகஸ் வந்து இப்ப 2 போல் இருக்கும். 2 போல் வந்து ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு விட்டு தனியா ஸ்பிளிட் ஆகும்ல. அந்த ஸ்பிளிட் பண்றது வந்து பிரேக் அவே பாயிண்ட் சொல்லிருப்போம். கரெக்ட்டுங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த லொகேஷனை பாருங்க. இந்த லொகேஷன் பார்க்கும்போது உங்க ரூட் லோகஸ் வந்து இந்த இடத்தை டிராவல் பண்ணுமான்றது முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த சைடு வந்து ஒரு 0ல இருந்து இப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கையை வச்சு மறைச்சிக்கங்க. இங்க வந்து கையை வச்சு மறைச்சிக்கங்க. இந்த லொகேஷன்ல கை வச்சு மறைச்சிக்கங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை அப்படியே கிராஃபா பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கையை வச்சு மறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து எத்தனை அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு மறைச்சிங்கன்னா ஒரே ஒரு போல் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரே ஒரு போல் இருந்தா உங்களோட இது வந்து ரூட் லோகஸ் பிரான்ச்சஸா இது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது இந்த இடம் வந்து உங்களுடைய ரூட் லோகஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ டைரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிகேஷன் ஆஃப் த பிரான்ச், இண்டிகேஷன் ஆஃப் த டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ சிமிலர்லி இந்த 0 இருக்கு. மியூட் பண்ணுங்க, யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து 0 இருக்கா? 0ல இருந்து இப்போ இந்த டைரக்ஷன் வர முடியுமா பாத்தீங்கன்னா அதுவும் வர முடியும். ஏன் வர முடியும்னா நீங்க திரும்ப இந்த இடத்த வந்து வச்சு மறைச்சிட்டு பாருங்க. இந்த இடத்த வச்சு மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போது எத்தனை போல்ஸ் இருக்கு? சிங்கிள் போல் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆட் வேல்யூஸா இருக்கணும். ஆட் வேல்யூஸா இருக்குன்னா இப்போ அது வந்து பிரான்ச்சஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ அப்போ இதுவும் ஒரு பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து டைரக்ஷன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு பிரான்ச்சஸ், அதுக்கு டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி பிரேக் அவே. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவே ஆகணும். சரிங்களா? ஸோ இதுதான் இது வந்து இப்ப இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவே பாயிண்ட் சொல்லலாம். சரிங்களா? இந்த இடம் வந்து பிரேக் அவே பாயிண்ட். இது வந்து ஆக்சுவலா இது வந்து என்னன்னா நம்மளுடைய ரூட் லோகஸோட கிராஃப். இது வந்து ரூட் லோகஸோட கிராஃப். ஏன் ரூட் லோகஸ் கிராஃப்னா பாருங்க, கேவோட வேல்யூ வந்து 0ல ஆரம்பிச்சு இன்ஃபினிட்ல முடியணும். கரெக்ட்டுங்களா? அதான் வந்து ரூட் லோகஸ் கிராஃப். சோ அதுவே காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு திருப்பி சொல்றேன். சிஆர்எல் ரூட் லோகஸ்க்கும் காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கும் என்ன விஷயம் சொல்றேன். இப்போ பாருங்க, காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்னா என்ன, எப்படி இருக்கும்னா காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு எப்படி இருக்கும்னா இப்போ நீங்க அது வந்து நம்ம ரைட் ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஆட்னு சொல்லியிருப்போம். கரெக்ட்டுங்களா? ரூட் லோகஸ்க்கு. நான் காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு வந்து ரைட் ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஈவன் சொல்லணும். பாருங்க, இப்போ நம்மளோட லொகேஷன்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்ன இருக்குன்னா இந்த கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் இப்படி வருவாங்க. வந்துட்டு ஸோ இந்த இடத்துல மீட் பண்ணிட்டு இங்க ஸ்பிளிட் ஆகாது. எப்படின்னு சொல்ல பாருங்க. இப்போ இந்த இடம் வந்து பிரான்ச்சஸா இருக்குமான்றது கால்குலேட் பண்ண எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா இப்போ இங்க ஒரு கோடு சும்மா ஒரு கோடு போட்டுங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல எத்தனை போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. இது ஒரு போல்ஸ் அண்ட் இது ஒரு போல்ஸ், மொத்தம் 2 போல்ஸ் இருக்கு. அப்ப 2 போல்ஸ் இருந்துன்னா என்ன அர்த்தம்? ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல 2 போல்ஸ் இருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு ரைட் ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஈவன். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ரூட் லோகஸ்க்கு வந்து ரைட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஆட் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த பிரான்ச் வந்து இருக்கணும் ரூட் லோகஸ்க்குள்ள இருக்கணும்னா நீங்க வந்து இந்த இடத்த ஒரு கோட் போட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல எத்தனை போல்ஸ் ஜீரோஸ் இருக்கு செக் பண்ணிட்டு அந்த விஷயத்த நீங்க பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வேற ஒன்றும் பெருசா இதுல இல்லை. சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கே ஈக்குவல் மைனஸ் இன்ஃபினிட்டியும் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து கே ஈக்குவல் 0. ஸோ இதுதான். ஸோ இது வந்து ரூட் லோகஸ், இது வந்து காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் பார்ப்போம்.
இல்ல எத்தனை பிரான்ச்சஸ் வந்து இருக்கும்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ இது ஒரு பிரான்ச்சஸ். வெயிட் பண்ணுங்க. பிரான்ச்சஸ்க்கு நான் சிம்பிளா என்ன சொன்னேன்? பிரான்ச்சஸ்க்கு நான் சிம்பிளா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஆர்டர் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். இதுல வந்து ஆர்டர் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஆர்டர் வந்து 3. அப்போ 3 பிரான்ச்சஸ் இருக்கணும் சரிங்களா. வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் ஒரு பிரான்ச், 2 பிரான்ச், பிரான்ச்சா? கொஞ்சம் இத கொஞ்சம் நான் கிளியர் கட் பண்ணி நான் திருப்பி சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்து சொல்றேன். இத வந்து திருப்பி உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் சரிங்களா. இதுல எப்படி பிரான்ச்சஸ்ன்ற ஒரு விஷயம் சொல்றேன் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ். ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் இத வந்து நான் வேணாம், இது வேண்டாம், இந்த இது கூட வேணாம், இந்த ஸ்லைட் வேணாம். இந்த ஸ்லைட் பார்த்தா கொஞ்சம் குழப்பிடுவீங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் போவோம். ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். phi வந்து 2q plus 180 degree divided by cos minus zeros. இதான் வந்து ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ். இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பேன். இதுல வந்து என்னன்னா இது வந்து ரூட் லோகஸ்க்கு இந்த ஃபார்முலா சரிங்களா. காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு இந்த ஃபார்முலா செக் பண்ணிங்க. அது வந்து என்னன்னா இது வந்து 2q plus 1ன்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இங்க வந்து 2qன்ற மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸோட ஜெனரல் ஃபார்முலா. ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான் வித்தியாசம். நோட் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த சரிங்களா. சார் இந்த காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ் k வேல்யூ less than 0 வருமா greater than or equal to 0? இது வந்து k வந்து lesser than தான். இங்க செக் இங்க தப்பா கொடுத்திருக்கேன். lesser than தான் சரிங்களா. ஓகே இதாகல செட் ஆகல. ஓகே காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு k வேல்யூ வந்து less than or equal to 0 தான். இதுதான் கரெக்ட். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் பாத்தீங்க 2q plus 1 into 180 degree divided by cos minus 0 இருக்கு. இங்க வந்து 2q into 180 degree divided by cos minus 0 இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் மறக்காதீங்க. ஃபார்முலா வைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ்க்கு இன்னொரு பேர் சொன்னா நல்லா இருக்கும். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் நேம் இட். இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் நேம் இட். சென்ட்ராய்டு சார். சென்ட்ராய்டு சூப்பர். சென்ட்ராய்டு. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் வந்து சென்ட்ராய்டு. அதுதான் கரெக்ட். சிம்பிளா வந்து உங்க சென்ட்ராய்டு கேட்பாங்க, இல்ல இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். இது டிஃபரெண்டாக சொல்ல சிக்மானா சென்ட்ராய்டு சொல்றாங்க. சம்மேஷன் ஆஃப் ஃபைனல் போல்ஸ் ஆஃப் g of s h of s minus summation of final zeros of g of s h of s. இல்லைன்னா சம்மேஷன் வந்து சிம்பிளா என்ன சொல்லிருக்கோம், சம்மேஷன் ஆஃப் போல்ஸ் minus summation of zeros divided by poles minus zeros. அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் சொல்லிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ரூட் லோகஸ் ஆன் தி ரியல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ரூட் லோகஸ் ஆன் தி ரியல் ஆக்சிஸ். இது பாருங்க, the entire real axis of the S plane is occupied by the root loci. Root locus on a given section on the real axis. Root locus are found in section only. The total number of poles and zeros of g of s to the right of this point is odd. இந்த கண்டிஷன் சொன்னா ரூட் லோகஸ்னா வந்து ரைட் ஆஃப் தி பாயிண்ட் வந்து ஆட் ஆர்க்னு சொல்லிருந்தேன். ஆல்ரெடி இந்த கிராஃப்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காம்ப்ளிமெண்டரி ரூட் லோகஸ்க்கு வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் ரைட் டு தி ரைட் ஆஃப் தி செக்ஷன் வந்து ஈவன் சொன்னேன். திரும்ப படிச்சு பாருங்க. On a given section of the real axis, root locus are found in this section only if the total number of poles and zeros of g of s h of s to the right of the point is even. So the root locus and complementary root locus அந்த விஷயத்தை தான் திரும்பவும் வந்து இங்க சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் வித் ரூட் லோகி. இதை வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்த விஷயம் தான். ரூட் சர்வீஸ் கிரைட்டீரியன் வந்து இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல அந்த நம்மளோட ரூட் லோகி வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்ட், அந்த பாயிண்டோட கே வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆர்எச் கிரைட்டீரியா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் பிரேக்அவே பாயிண்ட்ஸ். பிரேக்அவே ஆர் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் ரெண்டு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா பிரேக்அவேன்றது நான் இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், செட்டில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பிரேக்அவே பாயிண்ட் வந்து எங்க அக்கர் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்அவே பாயிண்ட் ஆன் த ரூட் லோகி ஆஃப் ஈக்குவேஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு மல்டிபிள் ஆர்டர் ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க கரெக்ட்டுங்களா. மல்டிபிள் ஆர்டர் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரேக்அவே பாயிண்ட்ஸ் வரும். இப்போ ரூட் லோகஸ் மே ஹேவ் மோர் தென் ஒன் பிரேக்அவே பாயிண்ட். இந்த கண்டிஷன் இதுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன், இது ஞாபகம் வச்சுங்க. ரூட் லோகஸ் வந்து மோர் தென் ஒன் பிரேக்அவே பாயிண்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, a breakaway point may be complex conjugate in the S plane. சரிங்களா, complex conjugate in the S plane. To find the breakaway point, இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ஃபார்முலா வந்து மறக்க கூடாது. So dk by ds equal to 0. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா வேற ஒரு விஷயம் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா,
The root loci arrive or depart a breakover point at 180 degree by n degrees apart. 180 by n degrees apart. இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை வந்து இதையும் ரிமூவ் பண்ணி வச்சுங்க. ஃபர்தரா ஏதாவது சம் சால்வ் பண்ணி யூஸ் ஆகும். 180 by n degree support. Next root sensitivity. சரிங்களா? Next root sensitivity. Root sensitivity வந்து ஒண்ணும் கிடையாது. நம்ம sensitivity நம்ம ஜெனரலா பார்த்திருப்போம்ல. sensitivity என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு பாராமீட்டர் சேஞ்ச் ஆகும் with respect to the other parameter. இங்க வந்து என்ன root sensitivity சொல்றாங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கும் அந்த கேக்கும் அந்த பாராமீட்டர் அந்த கே வேரியேஷன் இருந்தா அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆகும். அதுதான் வந்து இங்க ரூட் சென்சிட்டிவிட்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The sensitivity of the roots of the characteristic equation when k varies is defined as a root sensitivity and is given as sk equal to k by s ds by dk. இந்த sensitivity ஃபார்முலா தான், வேற ஒன்றும் புதுசாலாம் சொல்ல. இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன், இதை MCQ கேட்கலாம். இதை வந்து சிம்பிள் தான், MCQ கேட்கலாம். நோட் பண்ணிக்கணும், நோட் பண்ணிங்க, தனியா நோட் பண்ணிச்சிங்கன்னா நோட் பண்ணிச்சுங்க. The root sensitivity at breakover point. breakover point வந்து root sensitivity என்னவா இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். இன்ஃபினிட்டி. சோ அதை ஞாபகம் வச்சுங்க. சோ இது வந்து क्वेश्चனா கேட்கலாம். இது வந்து 1 மார்க், ஒரு 1 மார்க்கா கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த क्वेश्चन கேட்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஆடிங் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய क्वेश्चंसல கொடுத்திருக்கோம். நிறைய அந்த MCQ क्वेश्चंसல கொடுத்திருக்கோம். என்னன்னா போல்ஸ் ஆட் பண்ணா உங்களோட ரூட் லோக்கஸ் வந்து என்ன ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடுல புஷ் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடுல புஷ் ஆகும். அதுவே ஜீரோ ஆட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல புஷ் ஆகும். சோ ரைட் ஹேண்ட் சைடுல புஷ் ஆச்சுன்னா அதாவது ஆல்ரெடி ஸ்டேபிள் அந்த சிஸ்டம் வந்து என்ன ஆயிடும்னா அன்ஸ்டேபிளா போகிறதுக்கு பாசிபிலிட்டி. சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு புஷ் பண்ணும்போது, அதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல புஷ் பண்ணும்போது அன்ஸ்டேபிள் சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ ஜீரோ ஆட் பண்ணா அன்ஸ்டேபிள் சிஸ்டம் will change into a stable system. அப்படி அந்த ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஸ்டேபிளும் அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன லிஸ்ட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரூட் லோக்கஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அந்த விஷயத்த क्वेश्चना கேட்பாங்க. எப்பயுமே क्वेश्चனே கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்பாங்கன்னா அந்த சென்ட்ராய்டு ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ், சென்ட்ராய்டை பத்தி மெயினா क्वेश्चन இல்லாம இருக்கவே இருக்காது. சென்ட்ராய்டு பிரேக்கவே பிரேக்கிங் பாயிண்ட் அதை பத்தி क्वेश्चन இல்லாம இருக்காது. அதுக்கப்புறம் வேற என்ன ரூட் சென்சிட்டிவிட்டி தான் இப்போதான் புதுசா தான் சொல்றேன். பட் ஆனா இந்த 5 விஷயம் தான் क्वेश्चனா வரும் நம்மளுக்கு எப்பயுமே. சரிங்களா? ஸோ அந்த ரூட் சர்வீஸ் கிரைட்டீரியன் வச்சு क्वेश्चन கேட்கலாம். உங்களுடைய அந்த இமேஜின் ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்டோட அந்த கே வேல்யூ என்ன அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரூட் லோக்கஸோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ ஓகேயா? எல்லாரும் ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல? இல்ல சார். இல்ல. சரி, இப்போ வந்து என்ன பண்றேன், யாருக்காவது MCQ சும்மா MCQ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, 7 மினிட்ஸ் இருக்கு. MCQ மட்டும் சும்மா கேட்கலாமா? கேட்கலாம் சார். क्वेश्चन கேட்கலாமா? ஆன்சர் பண்றீங்களா? சும்மா இருக்காம இருக்கும், அதனாலதான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. நான் ஆன்சர் எதுவுமே இதுக்கு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டே சால்வ் பண்ணுங்க. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டே சால்வ் பண்ணும். பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும், பட் ஆனா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 13 சார்? 13. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே சால்வ் பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரிங்களா? 13 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. a position control system is an, ஏதாவது ஆன்சர் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக் ரெகுலேட்டிங் சிஸ்டமா, ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டமா, சர்வோ மெக்கானிசம்ஸா? சர்வோ மெக்கானிசம்ஸ். Servo mechanism. பொசிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா சர்வோ மெக்கானிசம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லிருக்காங்க. அது வந்து என்னவா இருக்கலாம் சொல்ல முடியுமா? ப்ராசஸா, சர்வோவா, கேஸ்கேடா? Cascade control system. இல்ல, ஒண்ணே ஒன்னு சொல்றேன். டெம்பரேச்சர், ஃப்ளோ, பிரஷர், அது எந்த மாதிரி விஷயம் வந்தாலும் அது வந்து ப்ராசஸ் தான். சரிங்களா? அது வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல். சோ டெம்பரேச்சர், ஃப்ளோ ஆர் பிரஷர் அது எல்லாமே ப்ராசஸ் தான். சரிங்களா? ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். சோ क्वेश्चन நம்பர் 3 க்கு ஆன்சர். क्वेश्चन நம்பர் 4 சால்வ் பண்ணுங்க. மியூட் பண்ணிக்கங்க, யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க. क्वेश्चन நம்பர் 4 சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ சார். -4/3. ஏன்னா பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுதா? ஏன்னா வந்து சால்வ் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். அதனால ஆன்சர் பார்த்தோன்னே தெரியறதுக்கு தான் பாசிபிலிட்டி. 5th क्वेश्चन.
1 minus s by 1 plus s. What is the gain at 113 per second? 1 சார். 1. ஆப்ஷன் A வந்து கரெக்ட். ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஓகேவா? நான் அத மார்க் பண்ணாம வந்துட்டேன். சரி ஓகே. ஆப்ஷன் A தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 6th question. ஆப்ஷன் சி சார். 6th question வந்து ஆப்ஷன் C. சாரி. 6th question. இல்ல சார் ஆல்பா சார். சி. இல்லங்க. 6th question வந்து ஆல்பா இல்ல ஆக்சுவலா நான் அது பழைய மார்க்கிங் வேற ஒண்ணும் கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? 1 minus s divided by 1 plus ஆல்பா சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து 1 minus s divided by 1 plus s என்ன சிஸ்டம்ஸ்? மினிமம் நான் மினிமம் சரி. இப்போ நான் கரெக்டா எக்ஸாக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்குறேன். அவங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஆன்சர் கொடுக்காம இருக்கீங்க. சோ பாயிண்ட் பண்ணி கேக்குறேன். given the transfer function இது வந்து டைப் அண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க கரெக்ட்டுங்களா? எனக்கு 8th क्वेश्चन டைப் அண்ட் ஆர்டர் சொல்லணும். மேம் மணிமேகலை மேம் நீங்க சொல்லுங்க. டைப் அண்ட் ஆர்டர் So type 2 order 3. ஓகே 8th क्वेश्चन டைப் 2 Option A. ஓகே கரெக்ட். நெக்ஸ்ட் 9th வேணா 10th வேணா 9th வேணா 10th வேணா வெயிட் பண்ணுங்க. 12th क्वेश्चन சால்வ் பண்ணுங்க பாப்போம். 12th क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. Output rate control is used to improve the damping of the system given below. If the closed loop transfer has to have a damping factor of 0.5, what is the value of K0 the value? And then get solve பண்ணி சொல்லுங்க டக்குனு. 3 more minutes is there. Solve பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 3 more minutes. இப்போ end பண்ணிக்கலாம். Thank you all. Thank you. பார்க்கலாம். Thanks for watching and subscribing. Thank you all.